ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் அர்ஜுன். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் சில டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்மார்ட்டாக வேலையெல்லாம் முடிச்சிடலாம். பணத்தை சேமிக்கிறது எவ்வளோ நல்ல பழக்கமோ அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து அதை வேஸ்ட் ஆகாமல் பண்ணுறது ஒரு சேவிங்ஸ் மாதிரி தாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன டிப்ஸ்ன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை ஸ்டோரேஜ் டிப்ஸ் தாங்க. இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் நாமளும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்தது எனக்கு இந்த மெத்தட் தாங்க. அதனாலேயே வீடியோவில் ஃபஸ்ட்டு டிப்பாக இருக்கட்டும்னு சொல்லி போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த வேர் பகுதிக்கு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்குள்ளே இருக்கிற பழைய இலை, அது மட்டும் இல்லாமல் அந்த புல், அது மாதிரி களைச்செடியுமே கூட வந்திருக்கும். அது மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து எடுத்துக்கோங்க. பழுப்பு தலை இருந்து தனியாகவே எடுத்துருங்க. ஓரளவுக்கு லைட்டாக அடிப்பட்ட தலை மாதிரி இருந்துச்சுன்னா அது தனியாக பிரித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தனியாகவும் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறது தனியாகவும் வச்சுட்டிங்கன்னா அதை ஃபஸ்ட்டு சீக்கிரம் மூச்சிடலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. முன்னாடிலாம் கொத்தமல்லி புதினா வாங்கிட்டு வந்தால் நல்லா வாஷ் பண்ணி ஃபேனில் ஆற வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சீக்கிரமே அழுகி போயிடுது. அதனால வாஷ் பண்ணாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்தப்போ எடுத்து வாஷ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இதில் இது மாதிரி லைனாக போட்டுட்டு சுற்றியும் எல்லா இடத்துலையும் ரேப் பண்ணுற மாதிரி இது மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்படி மடிச்சிட்டிங்கன்னா எந்த இடத்துக்குமே எல்லா பக்கமும் கிளாத் வர மாதிரி இருக்கும். ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே இந்த கிளாத் உறிஞ்சிக்குங்க. அதனால் சீக்கிரம் அழுகவே அழுகாது. கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்குமே நல்லா இருக்குதுங்க. டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த டிப் நான் தெரிஞ்சதுலேருந்து கொஞ்சம் ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. நான் வாரத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா தேங்காயை துருவி வச்சுக்குவேன். அப்படி துருவி வைக்கும்போது வெஜிடபிள்ஸ்க்கெலாம் தேவைப்பட்டதுன்னா டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா எப்படா உடச்சி துருவுறதுன்னு சொல்லிட்டு போடாமே இருந்தேன். அந்த மாதிரி பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா ஒரு தேங்காயை உடச்சி நம்ம அப்போதைக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் என்ன பண்ணுறோம், தேங்காய் துருவல் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்த பேட்ச் உடனே தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா ஜாரையும் ஒரே டைம் வாஷ் பண்ண மாதிரி ஆச்சு. நம்ம ஒரு வேலையை ஒரே மாதிரி செய்யும்போது சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி நமக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு பேட்ச் துருவி தேவையான அளவுக்கு எடுத்து போட்டு வச்சுட்டேன். அடுத்த பேட்ச் மட்டும் நல்லா தண்ணி விட்டு தேங்காய் பாலாக எடுத்துக்கிறேங்க. தேங்காய் துருவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். யூஸ் பண்ணுறக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுங்க. அதுவே தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு ஈவினிங் இல்லை அடுத்த நாளுக்குள்ளே அதை மூச்சிடுற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா தேங்காய் பால் சீக்கிரமே கெட்டு போயிடும். அப்படி இல்லைனாலுமே தண்ணி தனியாக அந்த பால் திக்காக இருக்கிற பால் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு ஈவினிங் போல் ஒரு இடியாப்பம் செய்கிறோம், அதுக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே ஒரு புலாவ் மாதிரி செய்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி சீக்கிரமே நம்ம மூச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே டைமில் தேங்காய் துருவலும் ரெடி ஆயிடுச்சு, தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மெத்தடை நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் எல்லாருமே இது மாதிரி ஏதோ ஒரு காயில் வத்தலோ அல்லது அப்பளம் அது மாதிரிலாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக சிக்கு வாசடிக்கிற மாதிரி இருக்குங்க. அது பொரிச்சதுக்கப்புறம் தெரியாது, இருந்தாலும் ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக வாசடிக்கிற மாதிரியே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 months ஒன்ஸாவது ஒரு நாள் இப்படி எடுத்து லைட்டாக வெயிலில் போட்டு காய வச்சுட்டு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் உள்ளே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் எப்பயுமே வராதுங்க. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா அப்பளம், வத்தல், கருவாடு நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணலாம். இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா பூச்சிங்கிறதே வரவே வராது. அதனால் ஆகும்போது வத்தலுமே நமத்து போகிற மாதிரி இருக்கும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணாலும். ஆனால் இது மாதிரி பண்ணும்போது முருனே இருக்குங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாமாங்க. நம்ம சில டைம் ரெசிபி செய்கிறதுக்கு தக்காளியோட தோல் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ டொமேட்டோ சாஸே செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சாஸ்லாம் செய்யும்போது தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த தோல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவே அந்த குருமாக்கெலாம் திரியாக வருதுன்னு சொல்லிட்டு தோலை எடுத்துக்கிட்டு இருப்போம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கத்தியில் குத்திட்டு பர்னரில் டைரெக்டாக இந்த ஃப்ளேம்லேயே காட்டிடுங்க. ரொம்ப நேரம்லாம் தேவைப்படுதுங்க. ஜஸ்ட் ஒரு 30 seconds இப்படி பண்ணாலே போதும். அழகாக இது மாதிரி தோல் கலண்டு வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். தக்காளி ரசத்துக்கு கூட நான் இப்போலாம் இது மாதிரி தான் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது பல்ப்பு நல்லா கரைஞ்சி வந்துடுது. அந்த தோல் நமக்கு சாப்பிடும்போது வாயில் வராமல் இருக்குது. வடிகட்ட வேண்டிய அவசியமும் இல்லைங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவோம். அந்த பட்டாணி, சுண்டல் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நைட்டு ஊற வைக்கணும்னு நினச்சிட்ருப்போம். அப்படியே போய் படுத்து தூங்கியிருப்போம் டயர்டில். ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஹேக் கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. இப்போ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பட்டாணியை ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஆவி பறக்கிற அளவுக்கு கொதிக்கணுங்க தண்ணி. அதை ஊற்றிட்டு சடனாக மூடி போட்டு வச்சுருங்க. இதை 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஓப்பனே பண்ண வேணாம். நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா கூட காலையில் எழுந்திரிச்சு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணிங்கன்னா கூட போதும். 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே நல்லா ஊறி வந்துடும். நம்ம தேவையானது எதையோ பண்ணிக்கலாம்.
நான் வீடியோஸும் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி ஊற வச்ச பயிரை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஊற வைக்கிற டைம் வந்து மிச்சமாகும் அப்படின்னு. அந்த ஹேக்கை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இது மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது சுண்டல் எல்லாத்துக்குமே பொருந்துங்க. நல்லா ஊற வச்சா எப்படி இருக்குமோ, ஓவர் நைட் ஊறினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாமாங்க. பூண்டு உரிக்கிறது தாங்க. பூண்டு உரிக்கிறதுக்கு மிஷின்லாம் வந்துருச்சு. என்னதான் மிஷின் வந்தாலும் அந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. அதுவும் பெரிய பெரிய பல் இருக்கிற பூண்டு வாங்கினா கூட பரவாயில்ல, அது வந்து உடம்புக்கு சூடுன்னு எங்கள் அம்மா இது மாதிரி குட்டி குட்டி பல் இருக்கிற பூண்டு தான் வாங்குவாங்க. இதை தொளிக்கணும்னா அவ்வளோதாங்க, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகி போயிடும். ஆனால் வந்து இன்னொன்று, எப்போவுமே பூண்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணும்போது அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் இது மாதிரி பல் தனியாக அந்த தோலையெல்லாம் தனியாக எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாளைக்கு வரும், பூச்சி பிடிக்காது, எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஓப்பன்லேயே. இந்த தொப்பையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இதையெல்லாம் ஒரு ஒரு கிளாத்தில் ஒரு தலைவாணி மாதிரி பண்ணி அதில் தலை வச்சு படுத்தோம் அப்படின்னா தலைவலி போகும்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மாதிரி தனித்தனி பல்லாக வச்சா வந்து கெட்டு போகாது அப்படின்னு பூண்டு மண்டியில் வேலை செஞ்ச ஒரு அக்கா தான் சொன்னாங்க. அப்படி தான் இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது. ஒரு 1/2 கிலோ பூண்டு வாங்கிட்டு வந்தோம்னா இது மாதிரி தனித்தனியாக எடுத்து போட்டு வச்சுக்குவேங்க. இப்போ வந்து உரிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப் பார்த்துடலாம். நான் வந்து சுடுதண்ணிக்குள்ளே முதல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். போட்டு அப்புறம் உரிச்சோம்னா ஈஸியாக வந்துட்டு இருந்தது. பட் இந்த மெத்தட் வந்து அதை விட ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஜஸ்ட் ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 செகண்ட்ஸ் பண்ணாலே போதும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அங்கேயும் லைட்டாக அப்படி வதக்கி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தோல் தனியாக அந்த முத்து தனியாக வந்துடுதுங்க. நான் பாருங்க நெயில் கூட கட் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் கூட நெயில் கூட இல்லை. ஆனால் அப்படி இருக்கும்போதுமே தோல் ஈஸியாக எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஹாஃப் த டைம் வந்து சேவ் ஆகிற மாதிரி இருக்குங்க இது மாதிரி பண்ணும்போது. அதே மாதிரி பூண்டோட வாசனையோ டேஸ்ட்டோ எதுவுமே மாறிடாது. தாராளமாக நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தட் தான் நான்வெஜ் செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணி தொலைச்சிட்ருக்குறேங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாங்களா. இது ஒரு மேஜிக் பாக்ஸுங்க. எப்போல்லாம் உங்களுக்கு தலைவலிக்குதோ அப்போது இந்த மேஜிக் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமாங்க. இதுக்குள்ளே உலர் திராட்சை தாங்க இருக்குது. தலைவலிக்கிறதுக்கும் உலர் திராட்சைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்கலாம். நான் வந்து டோட்டலாக வந்து தைலம் அடிக்ட்னு சொல்லலாங்க. எந்நேரம் பார்த்தாலும் தைலம் போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து அதிலேருந்து வெளியே வரமாட்டேயாட்டிருக்குன்னு தைலம் வாங்கி வைக்கிறதே விட்டுட்டாங்க. சரி என்ன தான் பண்ணுறது அப்படிங்கும்போது அவங்க தான் ஒரு ரெமெடி சொன்னாங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இது மாதிரி கைப்பிடி அளவுக்கு வந்து உலர் திராட்சையை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு திராட்சையை எடுத்து மெல்லமாக அதை மென்று முழுகுங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக சீவ் பண்ணும்போது நல்லாவே தலைவலி குறையுதுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிக்கும்போது தலைவலியே இல்லாமல் போயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எனக்கு சொல்லுங்கள். அடுத்து என்னடா அடுப்பில் கம்பியை காய வச்சு யாருக்கு சூடு போடக்கூடாதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. காளான்லாம் வாங்கிட்டு வந்தால் இது மாதிரி ட்ரே நிறைய கிடக்கும். அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவோம். அதை வச்சு நிறைய ஹேக்ஸுக்கு டிப்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதை மட்டும் தனியாகவே காளான் ட்ரேவை என்னென்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லி போடுறேன். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து செடியெல்லாம் வளர்த்தோன்னு ஆசையாக இருக்குங்க. ஆனால் இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் எல்லார் வீட்லேயும் ஜன்னல் ஓரம்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜன்னல் ஓரம் இருந்தால் கூட போதுங்க. இந்த காளான் ட்ரேவை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வெந்தயக்கீரையை வளர்த்தலாம். நல்லா அதில் ஃபுல்லாக மண் பரப்பிட்டு இது மாதிரி ஊற வச்சு வெந்தயத்தை போட்டுக்கோங்க. ஊற வச்சு தான் போடணுமான்னு கேட்டால் அப்படின்னு கிடையாது. நம்ம டைரெக்டாக போட்டு கூட தண்ணி ஊற்றினா போதும். அது மண்ணில் வந்ததுக்கப்புறம் ஊறிக்கும். பட் இது கொஞ்சம் ப்ராசஸ் சீக்கிரமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் ஊற வச்சு போட்டுக்கிட்டேன். இது மேலே வந்து மண்ணெல்லாம் தூவிட்டு நல்லா தண்ணி தெளித்து விட்டுருங்க. ஓவர் வாட்டரும் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு 13 நாளில் சூப்பராக வந்து வெந்தயக்கீரையை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். வேறு கீரையில் கூட பூச்சி தொல்லை வரும், வளர்த்துறது சிரமம், ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஆனால் இந்த வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. குழந்தைங்க கூட ஈஸியாக வளர்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச கிட்ஸுக்கு இது சூப்பரான ஆக்டிவிட்டிங்க. தினமே லைட்டாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக அந்த ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. எதுக்கு ஹோல்ஸ்னு கேட்குறீங்க? எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்காக தான் அந்த ஹோல்ஸுங்க. இல்லை அப்படின்னா நம்ம விட்டுற தண்ணியில் அங்கே கீழேயே செட்டில் ஆகி வேர் வந்து அழுகி போயிடும். அதுக்காக தான் இது. வளர்ந்த வர வீடியோ வந்து அப்கமிங் வீடியோஸில் போடுறேங்க. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சீரகம், சோம்பு, ரவை, அதுவும் இந்த பாசிப்பருப்பு இதெல்லாம் வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேருந்து தான் அந்த வண்டு வருமோ தெரியல. என்னென்ன தான் டிப்ஸை யூஸ் பண்ணாலும் வண்டு வந்துடுது. நான் பிரியாணியிலையும் போட்டு பார்த்துட்டேன். அதை விட ரொம்ப சிம்பிளான டிப் என்ன தெரியுமாங்க? வாங்கும்போதே அளவு கம்மியாக வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ஒரு 100 கிராம் 150 கிராம் அது மாதிரி மட்டுமே வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வாங்கினதை வந்து இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷெல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாங்க. ஆனால் இது மாதிரி பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம சூடாகணும்னு இல்லை. இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ட்ரை ரோஸ்ட் பண்ண உடனே அப்படியே ஒரு சம்பளத்தில் போட்டு அடைச்சிங்க அப்படின்னா சீக்கிரமே கெட்டு போயிடும். ஆனால் நல்லா தடத்தில் விட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதிக நாள் வரும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டிப் தாங்க. இப்போ வந்து நம்ம தக்காளிலாம் வந்து அதிகமாக விற்கிறப்போ ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அந்தளவுக்கு ஆத்தென்டிக் டேஸ்ட் வராதுங்க. அதோட நேச்சுரலான டேஸ்ட் வரணும்னா கண்டிப்பாக தக்காளியை ரூம் டெம்பரேச்சரில் வைக்கும்போது தான் டேஸ்ட் வரும். தக்காளியோட ஒரிஜினல் டேஸ்ட் வேணும்னா நீங்களுமே வெளியவே ஸ்டோர் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ நாளாக எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ளேயா இல்லை ரூம் டெம்பரேச்சர்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கும்போது அதுவும் வெளியவே வச்சாலும் எனக்கு கெடாமல் இருக்கணும், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வெளியே வச்சா அதிகபட்சம் வந்து ஒரு 3 நாளுங்க, அதுக்கு மேலே வச்சுருக்க முடியாது. அப்படி வச்சுருக்கனாலும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு போடும்போது அது கூடயே கல்லுப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா எண்ணெயை மட்டுமே விட்டு, நிறைய எண்ணெய் விட வேண்டியதில்லை, ஓரளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறோமோ, மெயினாக வந்து நீங்கள் கண்ணாடி பாட்டில் தாங்க ஸ்டோர் பண்ணணும், ஏர் டைட்டாக இருக்கணும். இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஆயில் படுற மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வெளியே ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, ஒரு 3 நாள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் சர்ஃபேஸ்லேயுமே ஆயில் விட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறவங்களும் இது மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமாங்க. நான் சிகப்பு தண்டு கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். சிகப்பாக இருக்கட்டும், பச்சை தண்டு கீரையாக இருக்கட்டும், முருங்கை தலையில் எப்படி அதோட தலை, பூவு எல்லாமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதே மாதிரி தண்டு கீரையிலையும் தாங்க அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி இலை மட்டும் இல்லை, தண்டையுமே சமையலுக்கு பயன்படுத்தலாம். ரொம்ப பெரிய பெரிய தண்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கீரை பொரியலுக்குள்ளேயே பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாக வேறு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் பெரிய பெரிய தண்டாக இருக்கிற தனியாக எடுத்துகிட்டு நீளமாக கட் பண்ணி சாம்பாருக்குள்ளே முருங்கைக்காய் போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த கீரை தண்டு போட்டு பாருங்கள். டேஸ்ட் நிஜமாகவே சாம்பாரோட டேஸ்ட்டையும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. மேலே மட்டும் உரிக்கும் போது லைட்டாக நார் மாதிரி வரும். எடுத்துகிட்டு நீளமாக கட் பண்ணி உள்ளே போட்டு பாருங்கள். முருங்கைக்காய் சாம்பாரை விட இது மாதிரி கீரைத்தண்டு சாம்பார் அருமையாக இருக்குங்க. எப்போவுமே கீரையை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போதே உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கா, பழைய தலையெல்லாம் இருக்கான்னு பார்த்து நீட்டாக க்ளீனாக எடுத்துருங்க. அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கவரோ இல்லை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி கிளாத் பேக்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, ஷாப்ஸ்லேயுமே இருக்குதுங்க. இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். அதை 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டேங்க, ஆனால் இன்னுமே வந்து நல்லா இருக்குது. மெயினாக வந்து இது மாதிரி கீரை பொருள்லாம் வந்து இது மாதிரி உள்ளே போட்டு வைக்கும்போது இந்த கிளாத்தே எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரை வந்து உறிஞ்சிக்குதுங்க. ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுனால கீரை வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குது. போடுறதுமே பாருங்கள் இவ்வளோ கீரை பிடிக்குதுங்க. அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பேக்கு. மெயினாக கீரைகளுக்கெலாம் வந்து நல்லாவே ரொம்ப நாள் ஷெல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ராடக்ட் வேணுன்னா டேக் பண்ணியிருக்கிறேங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து எல்லாருமே இப்போ ஸ்கூல் தொடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்து விடுவோம். அதில் வந்து மெயினாக ஆப்பிள் கொடுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிற ப்ராப்ளம் தாங்க பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். பெரிய பசங்கன்னா ஒன்று நினைக்க மாட்டாங்க நம்மளாக இருந்தால். அதுவே குட்டி பசங்களுக்கு என்னடா கலர் இப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிடாம அப்படியே திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. அது மாதிரி இருக்கும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 4th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறாங்கன்னா அவங்க தோலோட இது மாதிரியே அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கேப் இல்லாமல் நல்லா இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்குள்ளே வச்சிங்க அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகாதுங்க. பாருங்க பிரியாமல் இருக்கணும். அது ஆடும்போதெல்லாம் பிரியாமல் இருக்குமா அப்படிங்கிறது தகுந்த மாதிரி உள்ளே ஏதாவது வேறு ஃப்ரூட்ஸ் கூட போட்டு சேர்த்து வைக்கலாம். ஆனால் அதை விட ரொம்ப ஈஸியான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணிக்குள்ளே கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. நம்ம உப்பு தெரிகிற அளவுக்கு போடணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். ரொம்ப போட்டிங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ்லேயே வந்து உப்போட டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அளவாக போட்டுட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அந்த ஃப்ரூட் எடுத்து உள்ளே போட்டுருங்க. ஆப்பிளில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து லைட்டாக துணியில் துடைச்சிட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளே ஆனாலும் பெருசாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதே இல்லைங்க. நானுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். வீடியோக்காகவே போட்டு வச்சுட்டு அந்த அன்றைக்கி காலையில் எடுத்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி போல் சாப்பிட்டு பார்த்தேங்க இன்றைக்கி. அது வரைக்குமே வந்து கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகலை. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேக்காக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வேணுமா வேணாங்கிறதா அப்படிங்கிறத வந்து குழந்தைங்க சாப்பிட்றத பொறுத்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எரியறதாங்க. இந்த டிப் வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மலாம் இப்போ அசால்ட்டாக வந்து 1/2 கிலோ வெங்காயமாக இருந்தாலும் அரைஞ்சிட்டு போயிடுவோம். அதுவே புதுசாக குக்கிங்குள்ளே வரவங்களுக்கு வந்து வெங்காயம் எரியறது, கண் எரியுதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு 2 விஷயம் பண்ணலாங்க. வெங்காயத்தை மாதிரி தோலை உரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் போல் இந்த வெங்காயம் வந்து ஜில்லுன்னு ஆகிற அளவுக்கு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்தாலும் ஓரளவுக்கு கண் எரியாதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டப்பில் வந்து பக்கத்தில் தண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கண் எரியாது. டப்பில் தண்ணி வைக்கிறத விடவே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது மாதிரி அரைஞ்சிங்கன்னா நல்லாவே கண் எரியாமல் இருக்குதுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிப்பான்னு தோணும், பட் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக அது வந்து புதுசாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் வராங்கன்னா வெங்காயம் எரியறதே பெரிய டாஸ்க்காக நினைப்பாங்க. ஸோ கண்ணீர் வரலாம் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. நாமலாம் கண்ணீர் வந்தால் நல்லா கண் சுத்தமாகுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக அரைஞ்சிட்டு போயிடுவோம். பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்த இத்தனை டிப்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு சில டிப்ஸ் வந்து புதுமையாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் இந்த கௌதம்.